வணக்கம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறது என்னென்னா, இப்போது நமக்கு வாழ்க்கையில் ஒருத்தங்க வழிகாட்டணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் வழிகாட்டினா மட்டும் அவங்க தேவையில்ல, நம்மளை அவங்க மதிக்கவும் வேணும். வழிகாட்டுறதுனா நம்மளை அடக்கி ஆள்றாங்க, அவங்க ஆளுமையை நம்ம மேலே திணிக்கிறாங்க, இப்படி தான் செய்யணும்னு ரூல்ஸ் போடுறாங்க. அது மீறினா நமக்கு தண்டனை தர்ற மாதிரி பேசுகிறாங்க, செயல்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம மதிக்கப்படும்போது நம்மளை ஒரு ஃப்ரெண்டுமாக எடுத்துக்கிறாங்க, நம்ம நிறை குறைகளை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. நமக்கு புரிகிற மாதிரி அவங்க நமக்கு இறங்கி நம்ம லெவலில் இறங்கி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வழிகாட்டப்படணும்னு ஆசைப்படுறோம், சேம் டைமில் நம்ம மதிக்கப்படணும்னு ஆசைப்படுறோம். எங்கள் அப்பா எனக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு மிலிட்ரி மேன் போடுற ரூல்ஸ் மாதிரி தான் நடத்துகிறாங்க. அது எனக்கு விருப்பம், அது எனக்கு நல்ல செயல்னு தெரிஞ்சால் கூட அவங்க என்னை மதிக்கலைனோடனே அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. இது மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் அவங்க அப்பாக்கிட்ட நடக்கும், ஒவ்வொரு அம்மாக்கிட்டேயும் நடக்கும். எனக்கு பிடிச்ச சட்டையை எனக்கு அந்த அந்த நேரத்தில் எனக்கு போட வேண்டான்னு சொல்லும்போது என்னை அவங்க மதிக்கலைன்னு தான் தோணுது. இது நல்லது அப்படின்னு அவங்க கோணத்தில் பார்க்குறது எனக்கு பிடிக்காத தர்றதுனால அவங்க எனக்கு மதிப்பு தரல அப்படின்னு தான் தோணுது. இப்போது ஒரு கணவன் ஒரு மனைவிக்கிட்ட வழிகாட்டி மாதிரி நடக்காமல் அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மதிப்பு தர்ற மாதிரி நடந்தால் வாழ்க்கை ரொம்ப இயல்பாக ஒரு சுலபமான முறையில் நடக்கும். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அக்கா தங்க உறவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், அப்பா அம்மா உறவாக இருக்கட்டும், நண்பர்கள், இந்த மாதிரி எல்லா உறவுலேயும் வழிகாட்டணும், சேம் டைமில் மதிக்கவும் படணும். அந்த வழிகாட்டுறவங்களுக்கு என்ன இடையூறுகள் ஏற்படும்னா, அவங்க நம்ம எவ்வளோ சொன்னாலும் இவங்க ஏன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணும். மதிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இவங்க ஏன் நம்மளை எவ்வளோ ரூல்ஸ் போடுறாங்க, நம்ம ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணும். ஸோ 2 பேருக்கும் சரியான கோணத்தில் சரியான விதத்தில் சொன்னால் கூட அது தவறான முறையில் இணைக்கப்பட்டதுனால இங்கே துன்பமும் ஒரு மன வேதனையும் தான் ஏற்படுது. அவங்க நம்ம கருத்தை அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கோணத்தில் தான் 2 பேருமே பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இவங்களுக்காண்டி நம்ம இவ்வளோ செய்கிறோம், நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ முயற்சி பண்ணி நல்ல விஷயங்கள் சொல்கிறோம், இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, இப்படின்னு தான் 2 செயல்களும் இங்கே பார்க்கப்படுது. அப்போது நம்ம என்ன தான் இதுக்கு பண்ணுறது? தீர்வாக என்ன தான் செய்கிறது? தள்ளி நின்று பார்க்குறது. 3வது அவங்க விஷயத்துக்குள்ளே இறங்காமல் அவங்க விஷயத்துக்கு வெளியிலேருந்து பார்க்குறது. இதுதான் தீர்வாக இருக்க முடியும். அவங்களா மாறினா தான் அவங்க அந்த விஷயத்தில் எவ்வளோ அவங்க லெவலுக்கு மாறி நம்ம அவங்களுக்கு கருத்து சொன்னால் தான், நண்பர்களாக ஆனால் தான் நம்மளால் அவங்கள புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஒருத்தங்களை மதிக்கும்போது தான் உங்கள் மதிப்பே அங்கே தெரியும். இது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இருக்கும். ஒரு குழந்தை வளரும்போது, அவன் பருவ வயது அடையும் போது, கல்யாணம் பண்ணும்போது, தாய் தந்தை ஆகும்போது, பேர குழந்தைகள் எடுக்கும்போது, இங்கே எல்லாமே இங்கே வழிகாட்டவும் படணும், மதிக்கப்படவும் வேணும். நம்ம நோக்கங்கள் மேம்பட்டதாக இருக்கலாம். நம்ம அவங்களுக்கு நல்லதானே சொல்கிறோன்னு ஒரு அதிகார தோணிலையில் முயற்சி பண்ணலாம். அவங்க கேட்காத போது, அதை செயல்படாத போது நம்மளுக்கு அவங்க நம்மளை மதிக்காத மாதிரி தோணும் அந்த வழிகாட்டுறவங்களுக்கு. வழிகாட்டப்படுறதை விட என்ன தேவைன்னா மதிக்கப்படுறது தான். மதிக்கும்போது தான் நம்ம அவங்க மனசில் ஆழமாக இடம் பிடிச்சு அவங்க செயலை செய்கிறதுக்கு நமக்கு உத்வேகமாக இருக்கும்.
ஒரு கணவன் மனைவி அவங்க உணர்வுகளை மதிக்கும்போது தான் இங்கே வாழ்க்கையே சிறக்கும். எவ்வளோ தான் அவங்க கேட்ட பொருட்கள், அவங்க கேட்ட வாழ்க்கை, அவங்க கேட்ட லக்ஸூரியஸ் வாழ்க்கையை கொடுத்தாலும், ஒரு பெண் தன்னை மதிக்கப்படணும், தம் தம் எண்ணங்கள் கேட்கப்படணும்னு தான் நினைப்பாங்க. இது மாதிரி தான் குழந்தைகளும், எந்த உறவுகளும் இப்படி தான். மதிக்கப்படாத ஒரு வழிகாட்டுதல் ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏற்றுக்கொண்டாலும் அது மனநிறைவாக இருக்காது, முழுமையும் இருக்காது. ஏதோ கடமைக்கு பேருக்கு எடுக்கணும், அவங்க முன்னாடி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது எடுக்கப்படும். ஸோ நம்ம வழி காட்டணும், சேம் டைமில் அவங்கள மதிக்கணும். இந்த 2 பண்பையும் 50-50 எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த செயல் நமக்கு இனிமையாகவும் நடக்கும். 2 பேத்துக்கும், வழிகாட்டுறவங்களுக்கும் மதிக்கப்படுறவங்களுக்கும். நீங்கள் ஒரு அண்ணனாக இருக்கலாம், அந்த தம்பிக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன உணர்வை மதித்தா நடந்தால் மட்டும்தான் இந்த உறவு நல்ல மாதிரி ஒரு தன்மையில் இருக்கும். ஒரு கணவனாக இருக்கலாம், ஒரு மனைவி கிட்ட நீங்கள் அவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுத்தா மட்டும்தான்